சாதாரணமாக பத்திரப்பதிவு எப்படி செய்வேன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடிலாம் கண்ணப்பண்ணான்னு வரைமுறை இருந்துச்சு. யார் வேணாலும் யார் நிலத்தையும் பதிவு பண்ணலாங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த மாதிரி தவறு நடக்குங்கிறனால தான் அந்த நடைமுறையெல்லாம் நீக்கிட்டு இப்போ புதிய நடைமுறை கடந்த ஒரு 5-6 ஆண்டு காலமாக அந்த புதிய நடைமுறை இருக்குது. ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டு கூட வச்சுக்கலாம் அந்த நடைமுறை இருக்குது. இப்போ புதிய நடைமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா, நிலத்தை விற்கிறவங்களுடைய ஆதார் கார்டு வேணும், இல்லை ஒரு நிரந்தரமான அடையாள அட்டை வேணும். புகைப்படம் ஒட்டிய அடையாள அட்டை, குறிப்பாக ஆதார் அட்டை வேணும். அதே மாதிரி நிலத்தை வாங்குறவங்களுடைய ஆதார் அட்டை வேணும், இல்லை நிரந்தர அடையாள அட்டை வேணும். அது மாதிரி 2 பேர் சாட்சி போடணும். அந்த 2 பேருக்கும் நிரந்தர அடையாள அட்டை இருக்கணும். இதெல்லாம் இருக்கும் முன்னாடி இதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் இருந்த பிற்பாடு அந்த பத்திரப்பதிவு நம்ம எழுதின பத்திர டிராஃப்ட் அந்த பதிவை எழுத்து பத்திரத்தை பார்த்து அந்த சார் பதிவாளர் அந்த சொத்தினுடைய அங்கே பதிவாளர் அலுவலகத்தில் அந்த சொத்துடைய கணக்குகள்லாம் இருக்கும். அந்த கணக்கெல்லாம் சரி பார்ப்பாங்க. இந்த பத்திரத்தில் உள்ள நம்ம சர்வே எண், அந்த கணக்கில் அவங்க கணக்கில் உள்ள சர்வே எண் எல்லாம் சரியாக இருக்குதா, இவங்க யார்கிட்ட வாங்குறாங்க அந்த பேர் அதில் சரியாக இருக்குதா, யார் இதெல்லாம் கணக்கெல்லாம் சரி பார்ப்பாங்க. சரி பார்த்துட்டு தான் அந்த அனுமதி கொடுப்பாங்க. அனுமதி கொடுத்த பிற்பாடு இவங்க டோக்கன் வாங்கணும். நம்ம டோக்கன் கொடுத்தா அந்த பதிவு பண்ணுவாங்க. இவ்வளவு கதைகள் நடந்திருக்கு. இது ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே உள்ள சொத்துங்கிறதுனால இதில் பெரிய ஊழல் நடந்துருங்கிறது வெளிப்படையாக தெரியுது. இது அமைச்சர்களே ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இதை நான் சொல்ல வர்றதுக்கு காரணம், இந்த நில ஊழல், பழனி முருகன் கோயில் நில ஊழலை, நில மோசடியை, அந்த பழனியாண்ட ஒரு சொத்து விற்பனை செய்யப்பட்டதை, மோசடி செய்யப்பட்டதை எந்தவித ஊடகமும் எடுத்து விவாதிக்கவில்லை. சன் டிவியில் மட்டும்தான் விவாதிக்கிறாங்க, அது செய்தியாக சொல்கிறாங்க. பிற ஊடகங்கள் இப்போ நிறைய ஊடகங்கள் இருக்குது. எந்த ஊடகமும் இந்த செய்தியை எடுத்து விவாதிக்கவே இல்லை. இதோடைய பொருள் என்ன? இந்த செய்தி ஊடகங்கள் அந்த முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களை தூயராக, தூய மேய்ப்பராக, நேர்மையானவராக, ஊழலற்றவராக மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்கான கடுமையான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இதில் ஒரு துரித நடவடிக்கையை இந்த ஊடகங்கள் வெளிப்படையாக கொண்டு வரல. சமூகத்தில் நடக்கும் எந்தவித அவலத்தையும் இந்த ஊடகங்கள் வெளிப்படுத்தவே மறுக்கின்றன. பொழுதேறிக்கும் ஒரு விஜய் அவர்களின் அரசுக்கு துதிப்பாடுவதிலேயே குறிக்கோளாக இருக்கிறது. இருவர் துணிந்து சமூக ஊடகங்களில் இந்த விஜய் அரசை பற்றி கருத்து சொன்னால் கூட